சார் வணக்கம் சார். வெல்கம் சார். நீங்கள் கோவில்பாளையத்துலேருந்து வரோங்க. எங்கள் பையனுங்க இப்போ தான் 12th முடிச்சிருக்காப்படி. சரி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரிலேட்டடாக எங்கேயாவது சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது. சரி, அதான் சரி உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது. சார் ஆக்சுவலி எஸ்எல்எஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கரிக்குலம் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் பேஸ்டு கரிக்குலம் சார். ஸோ டிசைன் திங்கிங் பேஸ்டு கரிக்குலம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட் இன்ஸ்டியூட் எஸ்எல்எஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த டிசைன் திங்கிங் கரிக்குலம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸோ அதோட மெயின் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா டு பில்ட் அன் ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பை யூஸிங் டிசைன் திங்கிங் அப்ரோச் கரிக்குலம் அப்ரோச். இந்த டிசைன் திங்கிங் கரிக்குலம் அப்ரோச் என்ன சொல்லுன்னா, பையன் வந்து வெறும் சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் சப்ஜெக்ட் படிக்கிறான்னா அதை ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக பண்ணணும். அதாவது ப்ராஜெக்ட் ஓரியன்டாகவும் ஆக்டிவிட்டி ஓரியன்டாகவும் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ஆளை வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய மோட்டிவ். அதுக்காக டிசைன் திங்கிங் ஒரு கரிக்குலத்தை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் சார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5 பில்லர்ஸ் இருக்குது. சிஎல்டி, எஸ்ஆர்ஐ, எஸ்சிடி, ஐஐபிசி, தென் சிஎஃப்சி 5 பில்லர்ஸ். இந்த 5 பில்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் லேர்னிங் பற்றியும் ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டை கொண்டு வரது சிஎஃப்சி, ஐஐபிசிங்கிற இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ சிஇஓ டாக்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். பசங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான சில இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். இண்டஸ்ட்ரியில் இப்படி சிஓஸை டேரெக்டாக பசங்க மீட் பண்ண வச்சு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் பற்றியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணலாம். இல்லைங்க, நம்மகிட்ட கம்பெனி இருக்குது, மெக்கானிக்கல் ஓரியன்டட் கம்பெனி. இல்லை மெக்கானிக்கல் ரிலேட்டடாக சேர்த்து விடலான்னு தான். சரி, அதனால தான் கேட்டாங்க. சரி, இன்ஜினியரிங் படிச்சுட்டா நமக்கு அப்புறம் கம்பெனி பார்க்க நமக்கு ஒன்றும் அவ்வளோ நாலேஜ் இல்லைங்க சார். ஆக்சுவலாக அதனுடைய மெயின் இது வந்து ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும் சார். அதாவது ஒரு ஜாபுக்கு போகிறதுங்கிறத விட ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு ஆண்டர்பிரனர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு புது ஐடியாவை ஒரு மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டு அதை டெவலப் பண்ணி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா ஆண்டர்பிரனர். அதை பேஸ் பண்ணி தான் சார் நம்ம காலேஜ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா நம்மளுடைய மெயின் மோட்டிவ் சார். சார் நீங்கள் கம்பெனின்னு சொன்னீங்க, என்ன கம்பெனி சார்? ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார். ஆக்சுவலாக நம்மளுடைய இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 வெர்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், 7 ரீசன்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுறோம். அதில் நீங்கள் சொன்னாங்க மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் சிட்டியில் இருக்குங்க சார். இது எல்லாமே வருது. ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், பவர், எனர்ஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் இப்போ ரீசெண்டாக எந்த செக்டார் டெவலப் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் அவங்க எப்படி எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் ட்ரைனிங்ஸும் நம்ம காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பசங்க இன்ட்ரெஸ்டட் டு டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வந்து அவங்க காப்பிரைட்ஸ் பேட்டர்ன் வாங்குறதுக்கும் நம்மகிட்ட ஐஹப், அதாவது இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கக்கூடிய ஒரு டீம் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா வகையான டீட்டெயில்ஸும் பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ண வைப்பாங்க சார். பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து காலேஜ் சேர்றது இல்லாமல் வெறும் படிக்க மட்டுமே முடியாது. ஏன்னா படிக்கிறது ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து முடிச்சோடு மோசமாக போயிடும், கோவிட்லேருந்து அந்த மாதிரி. அதனால அதுக்கு ஏதாவது புதுசாக எதையாவது பண்ணுறீங்களா? இல்லை ஏதாவது கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த டிசைன் திங்கிங்கிற அப்ரோச் நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பீப்புளுடைய காமனான மைண்டை சேஞ்ச் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமானது. பீப்புளுடைய காமனான மைண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகணும், படிக்கணும், சிஜிபிஏ பாஸ் ஆகிறோம், பிளேஸ்மெண்ட் வாங்குறோம். இதுக்கு இப்போ பிளேஸ்மெண்ட்டே ஆகலைனாலும் என்ன பண்ணணும், ஒரு புது ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும், உங்களை வந்து திங்க் பண்ண வைக்கணும். ஒரு ப்ராப்ளம், ஒரு பீப்புளுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணுறதுக்கான உங்களுக்கான எல்லா வகையான குவாலிஃபிகேஷனும் நீங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷனுடைய இந்த டிசைன் திங்கிங்கிற அப்ரோச். பேஸ் நம்ம கிளாஸை எப்படி எடுப்போம் அப்படின்னா டிடி பேஸ்டு கிளாஸஸ் தான் சார் எடுப்போம். ஒரு கிளாஸில் பையன் பண்ணுறோம் அப்படின்னா அவனை ஆக்டிவிட்டி பண்ண வச்சு ப்ராஜெக்ட் பண்ண வச்சு தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஆண்டர்பிரனராகும் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க சார் எண்ட் ஆஃப் த இயர். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.